ஹே காய்ஸ், நான் பிரேம். இன்றைக்கி வீடியோவில் கெனான் கேமராலேருந்து ஃபோட்டோஸ் எப்படி மொபைலுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக கெனானில் 200D Mark II அப்படிங்கிற மாடலும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் எடுத்திருக்கேன். இந்த கேமராலேருந்து இந்த மொபைலுக்கு ஃபோட்டோஸ் எப்படி ஷேர் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா எடுத்துக்கலாம். கேமரா ஆன் பண்ணதும் மெனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சென்டராக இருக்க இந்த ஒயர்லெஸ் செட்டிங்ஸ் இதுக்குள்ளே வந்தோன்னா வைஃபை ப்ளூடூத் கனெக்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சிம்பிள், சிஸ்டம் சிம்பிள் இதெல்லாம் காட்டும். நீங்கள் மொபைல் சிம்பிள் ஓகே கொடுத்து ஆட் அ டிவைஸ் டு கனெக்ட் டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். இல்லை டு நாட் டிஸ்பிளே அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ட் வியா ஒய்ஃபை, நம்ம ஒய்ஃபை வழியாக தான் ஃபோட்டோ ஷேர் பண்ண போகிறோம். அதனால் கனெக்ட் வியா ஒய்ஃபை அந்த ஆப்ஷனை ஓகே கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான இந்த பாஸ்வேர்டு தான். இது வந்து என்கிரிப்ஷன் கீன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண போகிற பாஸ்வேர்டு. இது நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பாஸ்வேர்டு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மொபைலில் கெனான் கேமரா கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஆப்குள்ளே போனதும் லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னாவே லாகின் ஆகிரும். நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்டு எடுத்துட்டோம். இப்போ அந்த பாஸ்வேர்டை ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைக்குள்ளே போனதுமே நம்ம ஒய்ஃபை செட்டிங்ஸில் ஆன் பண்ணதுனால அந்த கேமராவோட மாடல் இதுலேயே வந்துடும். இதுக்கு ஓகே கொடுத்து அதில் கிடைச்ச பாஸ்வேர்டை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு கனெக்ட் கொடுத்துக்கலாம். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்குள்ளே போயிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபை ஒன்று வரும். இந்த மாதிரி கெனான் US 200Dன்னு இது ஓகே கொடுத்தோன்னா நம்ம கேமராவில் ஒரு ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகிருச்சு. இதுலேயே இம்போர்ட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை ஓகே கொடுத்தோம்னா நம்ம கேமராவில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். செலக்ட் கொடுத்து நமக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஓகே கொடுத்தோம்னா ரெடியூஸ்டு ஒரிஜினல் சைஸ் இது ரெண்டும் கேட்கும். ஒரிஜினல் சைஸ் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா கேமராலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே மொபைலுக்கு சேவ் ஆகிரும். இது எல்லாமே டேரெக்டாக நம்ம கேலரிக்கே வந்துடும். அவ்வளோதான் கைஸ் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.